அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இன்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி காண உள்ளோம். இந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜேம்ஸ் ஆலன் பதிந்த புக்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்று நூலில் தொகுத்த அவற்றை ஆண்டின் ஒவ்வொரு நாளும் வகுத்த அந்த கருத்துக்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு உதயமூர்த்தி மற்றும் வஉசி போன்றவரின் தொடர் வாழ்நாள் நூல் படித்த அறிந்த மேலும் அதன் மூலம் ஒரு நூலும் எழுதிய ஒரு நூலாகும். எனவே இதை தமிழில் அகத்தமிழ் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஆகஸ்ட் 6ஆம் தேதி இன்று பதிவு உள்ளோம். இது தொடர்ந்து ஜூலை 1 இந்த ஆண்டு பயின்று வருகிறோம். ஆகஸ்ட் 6 இதை தமிழ் மொழியில் இந்த ஆகஸ்ட் 6 தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் கண்டறிதல் என்று நாம் கூறலாம். எல்லா சுயநலமும் நின்ற பின் வருத்தமோ ஏமாற்றமோ பச்சாதாபமோ இல்லை. எல்லா சுயநலமும் நின்ற பின் வருத்தமோ ஏமாற்றமோ பச்சாதாபமோ இல்லை. மனிதர்கள் அழியக்கூடிய கோட்பாடுகளை உருவாக்கி அவற்றை உண்மை என்று அழைக்கிறார்கள். உண்மையை உருவாக்க முடியாது, அது விவரிக்க முடியாது மற்றும் அறிவுக்கு எட்டாதது. அதை பயிற்சியால் மட்டுமே அனுபவிக்க முடியும். அது ஒரு துருப்பிடிக்காத இதயம் மற்றும் ஒரு பரிபூர்ண வாழ்வில் மட்டுமே வெளிப்படும். அந்த அடித்தட்டு கருத்தில் அவர் கூறியதாவது, எந்த சூழ்நிலையும் பொறுமையாகவும் அமைதியாகவும் மன்னிப்பவராகவும் இருப்பவர் உண்மையை வெளிப்படுத்துகிறார் என இந்த கண்டறிதலை ஒரு சொல்லில் கூறுகிறோம் ஆங்கிலத்தில். In acrostic speech, you can say find. Fact alone characteristics transmission. Whatever the fact available in our society, in our circumstances, the finding actual characteristic transmission is fact alone characteristics transmission for our findings. So that's what we say in single word find. There is no more regret, nor disappointment, nor remorse, where all selfishness has ceased. What he says on heading on August 6th. In content, men formulate perishable dogmas and call them truth. Truth cannot be formulated. It is ineffable and ever beyond the reach of intellect. It can only be experienced by practice. It can only be manifested in a stainless heart and a perfect life. He who is patient, calm, and forgiving under all circumstances manifests the truth. He who is patient, calm, and forgiving under all circumstances manifests the truth. This what he says in single word on what we can say find. Act alone characteristics transmission. With this I conclude my English talk. தமிழில் ஒரே சொல்லில் கூற வேண்டும் என்றால் கண்டறிவோம். எந்த சூழலும் பொறுமையாகவும் அமைதியாகவும் மன்னிப்பவராகவும் இருப்ப உண்மையை வெளிப்படுத்துகிறார் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி உள்ளது. நன்றி, வணக்கம்.